மே 8, 2016 நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்றைய முத்தாக உதிர்க்கிறது திரு சுகி சிவம் அவர்கள் எழுதியுள்ள பணம் சம்பாதிப்பது எப்படி என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் மனிதனால் இருக்க முடியுமா? அதற்காக பணம் சேர்ப்பதற்காக சிலர் சொல்வார்கள், நியாயம்தான். ஆனால் எதிர்காலத்தை பற்றிய கவலையில் நிகழ்காலத்தையே பலர் கொன்று போடுவது நியாயமே அல்ல. பலர் நிகழ்காலம் என்பதையே அனுபவிப்பதில்லை. இது பெரும் பாவம். ஒவ்வொரு வினாடியும் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. ஒவ்வொரு வினாடியும் வாழ வேண்டியது நமது கடமை. நாளைக்கு வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு செத்து கிடக்க முடியாது. அவர் ஒரு பணக்காரர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் சேர்ப்பது அவரது பரம்பரை பழக்கம். அந்த காவிரி பூம்பட்டினத்து காசுக்காரருக்கு கடவுளே பிள்ளையாக வந்தான். பெரிய நோய்க்கு பெரிய மருத்துவர் வர வேண்டி இருக்கிறது. இந்த பணம் சேர்க்கும் வியாதி பிள்ளைக்கும் வர வேண்டும் என்று அவருக்கு ரொம்பவும் ஆசை. வியாபாரம் செய்ய மருதவாணன் என்ற அந்த பிள்ளையை அயலூருக்கு அனுப்பினார் அவர். பிள்ளையோ அப்பாவுக்கு அன்பளிப்பாக ஒரு பெட்டியை அனுப்பினார். திறந்து பார்த்தார். காதில்லாத ஊசி ஒன்று, ஊசியை விட கூராக காதுகளை தைக்கும் வாசகம் ஒன்று. காதற்ற ஊசியும் வாராது கான் உம் கடைவழிக்கே. பொறி கலங்கியது. நேராகவே நெஞ்சில் தைத்தன அந்த வரிகள். துறவு உணர்வு உறவு பூண்டது. சேர்த்த பொருளை அள்ளி கொடுத்து புண்ணியம் சேர்க்க கூட விரும்பாமல் கஜானாவை திறந்து போட்டுவிட்டு புறப்பட்டார். பூட்டி வைத்திருந்தால் கொள்ளையடித்த பாவம் மற்றவருக்கு வரும் என்ற கவலையோ என்னவோ. கஜானாவை திறந்து போட்டுவிட்டு போனார் அந்த பட்டினத்தார். இதற்காக பட்டினத்தாரைப் போல எல்லோரும் பரதேசியாக புறப்படுங்கள் என்று நான் சொல்லவில்லை. 100 மதிப்பெண்ணுக்கு குறிவைத்தால்தான் 70, 80 மதிப்பெண்ணாவது கிடைக்கிறது. பட்டினத்தாரை குறிக்கோளாக வைத்தால்தான் பணத்துக்காக பாவம் செய்யாத சராசரி பண்பாவது நமக்கு வரும். பொருள் ஒன்றையே குறிக்கோளாக உள்ளவர்கள் எல்லா தவறுகளுக்கும் தயாராகி விடுகிறார்கள். நாய் விற்ற காசு குறைக்கவா போகிறது என்று தாங்களே சத்தமாக கூச்சல் போட்டு நாய்களை பெருமைப்படுத்தி விடுகிறார்கள். பணம் பல சமயங்களில் மனித இயல்புகளையே கொச்சைப்படுத்தி விடுகிறது. கங்கை ஆற்றங்கரையில் நாள்தோறும் ராமகிருஷ்ணர் உழவும் போது ஒரு பிச்சைக்காரன் அவரை எழுந்து நின்று வணங்குவது வழக்கம். அன்று ஒரு ஆச்சரியம். குருதேவர் வரும் சமயம் அவன் பணிவுடன் வணங்கவும் இல்லை, எழுந்து நிற்கவும் இல்லை. இருந்த இடத்தில் இருந்தபடி அலட்சியமாக நலம் விசாரித்தான். குருதேவருடன் வந்தவர்களுக்கு அவன் நடவடிக்கைகளுக்கு காரணம் புரியவில்லை. குருதேவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இன்று அவன் தேவைக்கு மேல் பிச்சை கிடைத்து விட்டது. கையில் கொஞ்சம் காசு கூட சேர்ந்து விட்டது. அது அவனை படாத பாடுபடுத்துகிறது என்றார். அறம் பொருள் இன்பம் என்று வழிமுறை வைத்து அறவழியில்தான் பொருள் சேர்க்க வேண்டும் என்றும் அந்த பொருளை கொண்டே இன்பம் துய்க்க வேண்டும் என்றும் முறை வைத்தனர் முன்னோர். இதை மறக்கக்கூடாது. பணத்தை விட குணம் முக்கியம். குணத்தை தரும் மனம் முக்கியம். பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற கருத்து உருவாகாதபடி வாழ்க்கையை அமைப்பது அவசியம். அவர் ஒரு நல்ல அரசர். அரசர் என்பதை பதவியாக ஒருபோதும் அவர் நினைத்ததில்லை. பணியாகவே கருதினார். மக்களை ஆளுகிறோம் என்ற மமதை இல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்யும் முதல் வேலைக்காரனாக தம்மை கருதினார். வரிப்பணத்தை எச்சரிக்கையாக செலவு செய்ய எண்ணினார். விரயம், ஆடம்பரம், விழா செலவு, விருந்து வேடிக்கைகள் என்று வீண் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். எளிய சிக்கன வாழ்க்கையை 1 மாதம் நடத்த என்ன செலவு ஆகும் என்று கணக்கிட்டு மாத சம்பளமாக அதனை பெற்று வந்தார். ஒரு நாள் பண்டிகை கொண்டாட வேண்டிய அவசியம் வந்தது. மனைவி, அதாவது அரசி, அரசரிடம் கூடுதலாக பணம் கேட்டார். புத்தாடைகள் உடுத்த, இனிப்புகள் செய்ய கூடுதல் பணம் தேவை என்றார். மன்னர் மறுத்துவிட்டார். வரிப்பணத்தில் இந்த ஆடம்பரங்கள் அவசியமில்லை என்றார். பண்டிகை நாள். காலை உணவோடு இனிப்புகள் வந்தன. குழந்தைகள் புத்தாடையில் உழவின. மன்னருக்கு ஆச்சரியம். இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்று மனைவியை கேட்டார். கடந்த 1 வருடமாக தாங்கள் மாதந்தோறும் செலவுக்காக அனுமதித்த தொகையில் கொஞ்சம் கொஞ்சம் மீதம் வைத்திருந்தேன். அப்படி சேமித்த பணத்தில் இந்த இனிப்புகளும் புத்தாடையும் தயாராயின என்று தயங்கிக் கொண்டே சொன்னார் அரசியார். எவ்வளவு மீதம் வைத்திருந்தாய்?
அரசர் துளைத்தார். தொகையை சொன்னார் தேவியார். அரசர் மந்திரியை அழைத்தார். அடுத்த மாதத்திலிருந்து என் சம்பளம் குறைக்கப்பட வேண்டும் என்றார். ஏன் என்று பதறினார் அமைச்சர். மாத செலவுக்கு நான் கொடுத்த தொகையில் மீதம் வைக்க என் மனைவியால் முடிகிறது என்றால் என் தேவைக்கு மேல் சம்பளம் பெற்ற குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே என் சம்பளம் குறைக்கப்படட்டும் என்றார் அரசர். மனைவி மீதப்படுத்திய தொகையை 12ஆல் வகுத்து அதனை மாத சம்பளத்தில் குறைக்க உத்தரவிட்டார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, இப்படியும் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.